நம்மளுடைய மிஸ்டர் சி ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் வந்து முதல்வரா கன்ஃபார்ம் ஆகி 4 நாள் ஆச்சு. ஒரு பதவி பிரமாணம் பண்ணி 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து சட்டசபைக்கு வந்து இன்னைக்கு 2வது நாள் ஆச்சு. சோ இந்த 4 நாள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே பரபரப்பாட்டு அவரோட ரிவ்யூஸ் தான் எல்லாமே போயிட்டு எடுத்து இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரியில ஒரு 2 கொலைகள், இன்னைக்கு காலையில தூத்துக்குடியில வந்து ஒரு கொலை, ஒரு பெண் சடலம் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு வயக்காட்டுக்குள்ள அதுவும் எரிக்கப்பட்ட நிலையில கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நேற்று சாயந்தரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலம் பக்கத்துல பசங்க ஒரு 3 பசங்க சரக்கு அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு பையன் அந்த பக்கமும் போயிருக்கான். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த பையனை 17 வயசு பையனை மத்த 3 சிறுவர்கள் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. இது போக அங்கங்க அடிதடி விளையாட்டா, ரோட்ல பிரச்சனை, போலீஸ்காரங்களோட பிரச்சனை, பொதுமக்களோட பிரச்சனை, டீ கடையில பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் வந்து அண்ணா சிஎமான செலிப்ரேஷன் மோடு வந்து இங்க வந்து குறையல. சோ அந்த வைப்ஸ்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும். சோ இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். இதுக்கு நடுவுல இன்னைக்கு சட்டசபையில வந்து உதயநிதி அண்ணா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து சனாதனத்தை கண்டிப்பா ஒழிப்போம் அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே நம்மளுடைய வானதி ஸ்ரீனிவாசனுக்கு ரொம்ப கோவம் வந்து குங்கி, இப்ப எல்லாம் சொன்னதுனாலதான் உங்களுக்கு எல்லாம் மக்கள் வந்து உங்களை வெட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு அந்த லைனை படிக்கும் போது ஒரு சிரிப்பு வந்துச்சு பாருங்க. எனக்கு எப்படி சிரிக்கிறது அப்படின்றது தெரியல. ஏன்னா மக்கள் வந்து திமுக மட்டும் விரட்டலாமா, உங்களையும் சேர்த்துதான் விரட்டிருக்காங்க. அப்போ உங்களை எதுக்கு விரட்டாங்க அப்படின்றது கொஞ்சம் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா என்னன்னு தெரியல. சோ சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னனாலும் மக்கள் இங்க விரட்டாங்க. டெஃபினட்டா அது கிடையவே கிடையாது. ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சிஎம்ஆ வரணும் அப்படின்றது பாஜக முடிவு பண்ணி வந்தது. இது போக போக தெரியும். குற்றச்சாட்டு இல்லை, எங்கள் புரிதலுக்கு உட்பட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுல இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ணா வந்த உடனே மாற்றம் என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணனுடைய ஆஸ்தான ஜோதிடர் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து சிறப்பு அரசு பதவி கிடைச்சிருக்கு. அது என்ன பதவி? சிறப்பு அரசு பதவி. அந்த பதவியில அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. மக்களே உங்களுக்கு இருக்க தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. ஜோசியருக்கு பதவி கொடுத்திருக்காங்க. ஜோசியருக்கு தான் எம்எல்ஏ சீட்டும் கொடுத்திருக்காங்க. கேன்சர் வந்து ஜோசியத்திலே சரியாகும்னு சொன்ன அம்மையார் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு நகமாக அந்த மந்திரத்தை சொன்னா ஆயுள் இருக்குது அப்படிங்கும் போது அவங்க வந்து காப்பாத்திடலாம் அப்படின்ற ஒரு விஞ்ஞான பூர்வமா ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் சொன்னவருக்கு வந்து இன்னைக்கு வந்து சிறப்பு அரசு அதிகாரி பதவி வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட ஸ்பெஷலா ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் மேடம் த்ரிஷா அவர்களுக்கு வந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. எதனால த்ரிஷாக்கு ஸ்பெஷல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்றது எங்களுக்கு புரியவே இல்லை. ரெண்டாவது இங்க வந்து எல்லாமே ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஜென்ரலைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா திமுக நாங்க கத்துவோம், எவரோ யாரோ ஒரு கம்மங்காட்டுக்குள்ளேயோ இல்ல வந்து ஒரு குதிரைக்குள்ளேயோ இருந்து ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அங்க எப்படி பாதுகாப்பு இல்லாம போச்சு அப்படின்னு கேட்போம். ஆனா இப்ப நடக்கிற இந்த 4 நாள்ல இந்த 2 நாளில அண்ணா பதவி எடுத்த இந்த 2 நாளில 4 கொலைகள் தெரிஞ்சு நடந்திருக்கு. இந்த ஏமாத்திரம் நடந்துட்டு தெரியாது. சோ அதுக்குள்ள நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க. அது ஓகே, செத்தா செத்துட்டு இருக்கு, அதுல நடக்காதுன்னு வச்சுங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன விஜய் அவர்களா போய் சொல்றாரு அதுக்கெல்லாம் பண்ணுங்கன்னு, அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பதவியேற்பு விழாக்கு வந்து த்ரிஷா அவர்கள் வந்து இப்படி கை காட்டுது. சாரி, என்னால அண்ணின்லாம் போக முடியாது, அந்த மனசு இன்னும் வரல. ஏன்னா நான் அதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ற மன பக்குவத்துக்கும் அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கும் நான் இன்னும் போகல அப்படின்றது ஒரு விஷயம். சோ இங்க வந்து விஜய்னு வரும்போது எல்லாமே ரொம்ப ஜெனரலைஸா ரொம்ப ரொம்ப கேஷுவலா அதையும் ரீல்ஸ் எடுத்து போட்டு அதையும் நியூஸ் சேனல்ஸ் வந்து அப்படியே கட் போட்டு காமிச்சு நீங்க என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு இந்த மாதிரி. ஆனா ஜேர்னலிசம் வந்து இந்தியாவுடைய ஒரு அரசாங்கத்துடைய 4வது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 4வது தூண் இன்னைக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. முந்தா நாள் கொளத்தூர் எம்எல்ஏ கிட்ட கேள்வி கேக்குறாங்க. அவரு மேபி அவரோட டாக்கே அப்படிதானான்னு தெரியல, என்னன்னு தெரியல. மேபி அவர் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது எல்லாம் எங்க தலைவர் பத்துக்குவாரு, எல்லாம் எங்க தலைவர், எல்லாம் எங்க தலைவர் அப்படின்னாரு. ரிப்போர்ட்டர் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்றாங்க, அதை உற்சாகப்படுத்துறாங்க. ஒரு பெண்ணோட குரல் கேக்குது, பத்திரிகையாளர் ஓன்னு கத்துறாங்க. இந்த மாதிரி பட்டவங்களை வந்து பத்திரிகை வச்சு நடத்த சொன்னா நீங்க வந்து ரசிகர் மன்றத்தை வச்சு நடத்தி இன்னைக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றம் ஜெயிச்சிருக்கு. சோ இன்னமும் உங்களுக்கு நீங்க என்ன எங்களெல்லாம் தற்கொலை சொல்றீங்க அப்படின்னா
அறிவுபூர்வமா பேச வந்தா தானே உங்களை அரசியல்வாதின்னு சொல்ல முடியும். நீங்க என்ன ரசிகர் மனப்பான்மை விட்டு வர நம்மளுக்கு என்ன அரசியல் பேசுறதுக்கு இருக்கு? அப்ப இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்லுவா? யாரு பேசுவா? விஜய் அவர்கள் தானே பேசணும். ரெண்டாவது பாட்டிலுக்கு 20 ரூபாய் ஏறிடுச்சு அப்படின்னு வேற மீன்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றது தெரியாது. ரெண்டாவது இன்னைக்கு 500 மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா நாங்க விஜய் அவர்கள்ட்ட கேட்டது முழுக்க சாராய கடை அடைப்பு, டாஸ்மாக் ஒழிக்கப்பட வேண்டும், குறைப்பதல்ல நோக்கம், அடைப்பதே நோக்கம். சோ அவர் சொன்ன மாதிரி டாஸ்மாக் வந்து மூடணும். அது எப்ப மூடுறாங்க அப்படின்றது தெரியல. அண்ட் இந்த கொலைகள் இது ஒரு விஷயம். அண்ட் த்ரிஷா அவர்கள் தயவு செஞ்சு இந்த கையெல்லாம் காட்டாதீங்க. ரொம்ப ரொம்ப எரிச்சலா இருக்கு. இத வந்து ஜெனரலைஸ் பண்ணி இதுக்கு ஒரு கூட்டம் வந்து ஃபயர் விட்டுட்டு ரொம்ப அபத்தமா இருக்கு. நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு என்ன காட்டுறீங்க அப்படின்றது எங்களுக்கு புரியல. இங்க பாருங்க, விஜய் மாமாவோட ஒய்ஃப் இல்ல, விஜய் மாமாவோட ஃப்ரெண்டு தான். விஜய் மாமா ஒய்ஃப் அவங்க குழந்தைங்க எல்லாம் வரல. ஏன் வரல? அது அவங்களுக்குள்ள பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவங்கள விஜய் மாமாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. விஜய் மாமாக்கு எப்படி துரோகம் பண்ணாங்க? விஜய் மாமா வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால, அவங்க ஃப்ரெண்ட்க்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்ததுனால விஜய் மாமாவோட ஒய்ஃப் அந்த அத்தை வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து நார்மலைஸும் ஜெனரலைஸும் நம்ம பண்றதுக்கு பழகிக்கிட்டோம். சரி, இது அவங்களுடைய பர்சனல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப அவர் வந்து இந்த மாநிலத்துடைய முதல்வர். அவர் வந்து பல பிள்ளைகளுக்கு வழிகாட்டியா இருக்கிறாரு, பல இளைஞர்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறாரு. சோ அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது வந்து பொது வாழ்க்கையோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதை பத்தி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அண்ட் இன்னைக்கு இவ்வளவுதான் விஷயங்கள். அடுத்தது என்னன்றதுலாம் தெரியாது மக்களே. சோ நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன கொலைகள் எங்க நடக்குது அப்படின்றது தெரியாது. இந்த லா அண்ட் ஆர்டருக்கு விஜய் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்றதும் புரியல. அண்ட் மகளிர் விடியல் வந்து விசில் ஊதுங்கோ.